இந்த நாளிலும் நம்முடைய தியானத்திற்கு என்று எடுத்துக்கொண்ட வேத பகுதியானது மல்கியா எழுதின தீர்க்க தரிசன புத்தகம் 4வது அதிகாரம். மல்கியா 4:2-3 வசனங்களை வாசிக்க கேட்போம். ஆனாலும் என் நாமத்திற்கு பயந்திருக்கிற உங்கள் மேல் நீதியின் சூரியன் உதைக்கும், அதில் செட்டைகளின் கீழ் ஆரோக்கியம் இருக்கும். நீங்கள் வெளியே புறப்பட்டு போய் கொழுத்த கன்றுகளைப் போல வளருவீர்கள், துன்மார்கரை மிதிப்பீர்கள். நான் இதை செய்யும் நாளிலே சாம்பலாயிருப்பார்கள் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். ஆண்டவராகிய கர்த்தர் கொடுத்த இந்த வார்த்தைக்காய் நான் கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறேன். அநேக முறை இந்த வார்த்தை, இந்த வசனத்தை நாம் கேட்டிருக்கிறோம். நாம் எங்கு கேட்டிருப்போம் இந்த வசனத்தை? புது வருட வாக்குத்தத்த வசனமாய் அநேக சபையிலே கேட்கப்படுகிற ஒரு வசனமும், அநேகருடைய பிறந்த நாட்களிலே பர்த்டே பார்ட்டியில கேட்கப்படுகிற வசனமுமாய் இந்த வசனத்தை நாம் இந்நாள் வரையிலும் பார்த்து கொண்டு வருகிறோம். இந்த வசனத்திலே 2ஆம் வசனம் இப்படியாய் சொல்லுகிறது, ஆனாலும் என் நாமத்திற்கு பயந்திருக்கிற. யார் நாமத்திற்கு பயந்திருக்கிற? ஆண்டவராகிய கர்த்தருடைய நாமத்திற்கு யார் யாரெல்லாம் பயந்திருக்கிறார்களோ அவர்கள் மேல் என்ன ஆசீர்வாதம் வைக்கப்பட்டிருக்கிறது? முதலாவது சொல்லப்படுகிறது, நீதியின் சூரியன் அவர்கள் மேல் உதிக்குமா. யார் ஆண்டவருடைய நாமத்திற்கு பயந்திருக்கிறார்களோ அவர்கள் மேல் என்ன உதிக்குமா? முதலாவது நீதியின் சூரியன் உதிக்குமா. 2வது சொல்லப்பட்ட ஆசீர்வாதம், அதன் செட்டைகளின் கீழ் ஆரோக்கியம் இருக்கும். 3வது இப்படியாய் சொல்லுகிறது, நீங்கள் வெளியே புறப்பட்டு போய் கொழுத்த கன்றுகளைப் போல வளருவீர்கள். 3வது வசனம் நாம் இப்படியாய் வாசிக்கிறோம், துன்மார்கரை மிதிப்பீர்கள். யார் மிதிப்பார்கள் துன்மார்கரை? நாம் தான் மிதிப்போம். துன்மார்கரை மிதிப்பீர்கள். நான் இதை செய்யும் நாளிலே அவர்கள் உங்கள் உள்ளங்கால்களின் கீழ் சாம்பலாய் இருப்பார்கள் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். யார் சொல்லுகிறது? ஆண்டவராகிய கர்த்தரே உங்களுக்கு சொல்லுகிற வாக்குத்தத்தம். என்ன சொல்லுகிறார்? யார் அவருடைய நாமத்திற்கு பயந்திருக்கிறீர்களோ, ஆண்டவராகிய கர்த்தருக்கு பயப்படுகிற பிள்ளைகள் வாழ்க்கையில ஆண்டவர் சொல்லுகிற காரியம் என்னவென்றால், உங்களுக்கு தெய்வீக பாதுகாப்பு உண்டு. என்ன உண்டு? ஆண்டவருடைய செட்டைகளின், அதாவது ஆண்டவருக்கு பயந்திருக்கிறவர்களுக்கு அவரால் கிடைக்கிற முதல் ஆசீர்வாதம் என்னென்றால் தெய்வீக பாதுகாப்பு, தெய்வீக சுகம். இது ரெண்டும் நம்முடைய வாழ்க்கையில பிரதானமானது. நமக்கு முதலாவது என்ன தேவை? பாதுகாப்பும் சுகமும் தேவை. சுகம் இருந்து பாதுகாப்பு இருந்தால் மாத்திரம்தான் நாம் அடுத்த காரியங்களை நம்முடைய வாழ்க்கையில செய்ய முடியும். அப்போ ஆண்டவராகிய கர்த்தர் ஒரு ஆசீர்வாதத்தை கொடுக்க வேண்டும் என்றால், வேதத்தில் எப்பவுமே பாருங்க, ஆண்டவராகிய கர்த்தர் ஆசீர்வாதத்தை பேசுவதற்கு முன்பதாக நிபந்தனையை பேசுவார். நிபந்தனையற்ற ஆசீர்வாதம் வேதத்தில் சொல்லப்படுவதே கிடையாது. இந்த இடத்துல ஆண்டவர் இந்த ஆசீர்வாதத்தை நமக்கு கொடுக்க என்ன நிபந்தனை வைக்கிறார் என்றால், அவருடைய நாமத்திற்கு பயந்திருக்கு. அவ்வளவுதான். ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற கண்டிஷன் என்னன்னு கேட்டீங்கன்னா, நிபந்தனை என்னவென்று கேட்டீங்கன்னா, அவருக்கு நாம் பயந்திருக்க வேண்டும். அவருக்கு நாம் பயந்தால் போதும், ஆசீர்வாதம் உங்களை தொடரும். அந்த ஆசீர்வாதம் என்ன? உங்கள் மேல் நீதியின் சூரியன் ஒரு முறை உதித்து விட்டால் அந்த நீதியின் சூரியன் என்றென்றும் உங்கள் வாழ்க்கையில நிலைத்து தங்கி இருக்கும். சூரியன் உதித்து விட்டால் அதனுடைய பிரகாசம் எப்படி இருக்குங்க? அது ரொம்ப பிரகாசமாய் மாறும். அப்ப நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கை எப்படியாய் மாறும் என்றால், கர்த்தருக்கு பயந்த ஒரு பிள்ளை வாழும் பொழுது, கர்த்தருக்கு பயந்த ஒரு சகோதர சகோதரிகள் வாழும் பொழுது, அந்த சகோதரனோ அல்லது சகோதரியின் மீது நீதியின் சூரியன் உதிக்கும் பொழுது என்னவாகும்? ஆவிக்குரிய வாழ்க்கை பிரகாசமாய் மாறும். அல்லேலூயா. இந்த வாழ்க்கை பிரகாசமாய் மாறும். அடுத்ததாக அவருடைய செட்டைகளுக்குள் கீழ் என்ன உண்டாகுமா? ஆரோக்கியம் உண்டாகும். இந்த நாட்களில பாருங்க, எத்தனையோ இளம் வயதிலே எத்தனையோ பேர் மரித்து போகிறார்கள். இளம் வயதில் என்ன நடக்கிறது? மரணம். 20 வயதுல நல்லா இருப்பாங்க, திடீர்னு பார்த்தீங்கன்னா ஹார்ட் அட்டாக். 20 வயது 30 வயதுல நல்லா போய் கொண்டிருப்பாங்க, திடீர்னு பார்த்தீங்கன்னா
நமக்கே தெரியல, மருத்துவருக்கும் தெரிய மாட்டேங்கிறது இவர்களுக்குள் என்ன வியாதி இருக்கிறது. அப்படியா திடீர் என்று அறியாத வேளையிலே மரணம் சந்திக்கிறது. ஆனால் ஆண்டவராகிய கர்த்தர் அவருக்கு பயந்து அவருடைய பிள்ளைகளுக்கு ஆண்டவர் கொடுக்கிற ஆசீர்வாதம் தெய்வீக பாதுகாப்பு. அல்லேலூயா. தெய்வீக பாதுகாப்பு அவர்களுக்கு உண்டாகும் என்று சொல்லப்படுகிறது. நீங்கள் இந்த வாசித்த இந்த வசனம் எந்த காலகட்டத்திற்குரியது என்று பார்க்கும் பொழுது முதல் வசனத்தை வாசிங்க. 4வது அதிகாரம் முதல் வசனத்தை வாசிங்க. இதோ சூளையை போல எரிகிற நாள் வரும், அப்பொழுது அகங்காரிகள் யாவரும் அக்கிரமம் செய்கிற யாவரும் துரும்பாய் இருப்பார்கள். வரப்போகிற அந்த நாள் அவர்களை சுட்டு எரிக்கும், அது அவர்களுக்கு வேரையும் கொப்பையும் வைக்காமற் போகும் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். இது எந்த காலத்தை குறிக்கிறது என்றால், அகங்காரிகளும் அக்கிரமம் செய்கிறவர்களும் பெருகி இருக்கிற ஒரு காலத்தை குறித்து இந்த இடத்துல ஆண்டவர் சொல்லுகிறார். அப்படி அகங்காரிகளும் அக்கிரமக்காரர்களும் பெருகி இருக்கிற அந்த நாட்களிலே அதன் மத்தியிலே யார் ஆண்டவருக்கு பயந்திருக்கிறார்களோ, இப்ப பாருங்க, நம்மை சுற்றிலும் நடக்கிற சம்பவங்களை பாருங்க. எங்கு திரும்பினாலும் அக்கிரமம், எப்பக்கம் திரும்பினாலும் அகங்காரம். இப்படி நாளுக்கு நாள் தேசம் சீர்கெட்டு போய் கொண்டிருக்கிறது. நாளுக்கு நாள் தேசத்தில் என்ன கொடுமைகளும் துன்மார்க்கமும் பாவங்களும் பெருகி கொண்டிருக்கிறது. இப்படிப்பட்ட இந்த துன்மார்க்க காலத்திலே, இப்படிப்பட்ட இந்த அக்கிரம காலத்திலே, இப்படிப்பட்ட இந்த அநியாயம் செய்கிற இந்த நாட்களிலே, இதற்கு மத்தியிலே, இப்படிப்பட்ட சூழ்நிலைகளுக்கு மத்தியிலே யார் ஒருவர் கர்த்தருக்கு பயந்து வாழ்கிறார்களோ, யார் ஒருவர் அந்த துன்மார்க்கத்தை விட்டு விலகி அக்கிரமத்தை விட்டு விலகி தேவனுக்கு பயந்து தேவனுக்காய் வாழ்கிறார்களோ, அவர்களுக்காக சொல்லப்பட்ட ஆசீர்வாதம் தான் இந்த ஆசீர்வாதம். அல்லேலூயா. அப்போ நாம் என்ன செய்ய, நாம் வாழ்கிற இந்த காலகட்டத்தில் நீங்கள் பார்ப்பீர்கள் என்றால், எங்கு திரும்பினாலும் அக்கிரமமும் துன்மார்க்கமும் பெருகி இருக்கிற இந்த வேளையில கர்த்தர் நமக்கு, அதாவது அவருடைய பிள்ளைகள் யார் அவருடைய நாமத்திற்கு பயந்திருக்கிறார்களோ அவர்கள் மீது நீதியின் சூரியன் உதிக்கும், அவருடைய செட்டைகளின் கீழாய் சமாதானமும் ஆரோக்கியமும் உண்டாயிருக்கும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. அப்போ நாம் வேதத்தில் பார்க்கிறோம் தேவ பயம். இந்த தேவ பயம் என்பது எதை குறிக்கிறது? தேவ பயம் என்றால் என்ன என்று நமக்கு தெரிந்தால் மாத்திரமே அதற்கு நாம் கீழ்ப்படிந்து நடக்க முடியும். நாம் மனுஷருக்கு முன்பதாக நாம் பார்க்கிற பயம், அதாவது நாம் உலகத்தில் பார்க்கிறோம் பார்த்தீங்களா, ஒரு மேல் அதிகாரியா இருக்கட்டும், ஒரு தலைவர்களாக இருக்கட்டும், அல்ல பெரிய நிலையில இருக்கிறவர்களுக்கு நாம் கொடுக்கிற அந்த பயம் வேற. இது மனுஷீக பயம். இதற்கு பேர் என்ன? மனுஷீக பயம். ஆனால் கர்த்தர் சொல்லுகிற பயம், கர்த்தர் சொல்லுகிறார் பார்த்தீங்களா, என் நாமத்திற்கு பயம். இந்த பயம் அந்த பயம் அல்ல. மனுஷனுக்கு கொடுக்கிற அந்த பயத்தை அல்ல ஆண்டவர் அவருக்காக கேட்பது. ஆண்டவர் சொல்லுகிற பயம் சற்று வித்தியாசமானது. நாம் உலகத்திலே பார்க்கிறோம் பார்த்தீங்களா, நம்முடைய மேல் அதிகாரிக்கு நாம் என்ன செலுத்துகிறோம்? ஒரு மரியாதை செலுத்துகிறோம். அவருக்கு மீது அது ஒரு ஆட்டோமேட்டிக்கா நமக்கு என்ன வருகிறது? ஒரு பயம் உண்டாகிறது. மேல் அதிகாரிக்கு நமக்கு தானாகவே ஒரு பயம் வருகிறது. பயம் வருதோ இல்லையோ நம்ம நடிப்பானாலும் நம்ம என்ன பண்ணுவோம்? பயம் வந்தாலும் வரலனாலும், பயம் இல்லைனாலும் வந்த மாதிரி நடிச்சாது நம்ம காரியத்தை சாதிச்சிருவோம். ஆனால் நம் ஆண்டவருக்கு முன்பதாக அப்படி நடிக்க முடியாது. அல்லேலூயா. மனுஷனுக்கு முன்பதாக நாம் நடித்து சாதித்து விடலாம். ஆனால் ஆண்டவருக்கு முன்பதாக நாம் என்ன செய்ய முடியாது? அப்படி காரியங்களை செய்து நடப்பிக்க முடியாது. இப்போ வேதத்தில் இருந்து நாம் பார்க்க வேண்டும், ஆண்டவர் எதிர்பார்க்கிற அந்த பயம் என்ன, ஆண்டவர் கேட்கிற அந்த பயம் என்ன. வேதத்தை வாசிங்க. மல்கியா 1வது அதிகாரத்திற்கு திருப்புங்க. மல்கியா 1வது அதிகாரம் 6வது வசனத்தை நாம் வாசிப்போம். குமாரன் தன் பிதாவை, அதாவது ஒரு மகன் தன்னுடைய தகப்பனையும், ஊழியக்காரன் தன்னுடைய, அதாவது ஒரு வேலைக்காரன் தன்னுடைய எஜமானனையும். பாருங்க, ஒரு பிள்ளை தகப்பனை கனம் பண்ணுகிறார். ஒரு வேலைக்காரன் யாரை கனம் பண்ணுகிறாரா? எஜமானனுக்கு கனம் கொடுக்கிறார். தொடர்ந்து வாசிங்க. நான் பிதாவானால், ஆண்டவர் கேட்கிறார், நான் பிதாவானால் எனக்கு கொடுக்கிற கனம் எங்கே? நான் எஜமானனானால்
அப்ப ஆண்டவர் பாருங்க, இந்த பயத்தை ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். ஆவிக்குரிய வாழ்க்கையில தன்னுடைய பிள்ளைகளிடத்தில் ஆண்டவர் எதிர்பார்க்கிற ஒரு காரியம் என்னவென்று பார்ப்பீர்கள் என்றால், தன்னுடைய பிள்ளைகள் தகப்பனுக்கு, ஒரு பிள்ளை தகப்பனுக்கு எப்படி பயப்படுகிறதோ, பயம் செலுத்துகிறதோ, அதுபோல ஒரு எஜமானனுக்கு எப்படி வேலைக்காரன் பயப்படுகிறானோ, கர்த்தருக்கு நாம் பயப்பட வேண்டும் என்று வசனம் சொல்லுகிறது. அதை ஆண்டவரும் எதிர்பார்க்கிறார். அது ஆண்டவரும் இந்த காரியத்தை எதிர்பார்க்கிறார். தொடர்ந்து வாசிங்க அதை. எங்கே என்று சேனைகளின் கர்த்தர் தமது நாமத்தை அசட்டை பண்ணுகிற ஆசாரியர்களாகிய, இப்ப பாருங்க, யாரை பார்த்து ஆண்டவர் இந்த கேள்வி கேட்கிறார்? யார் அசட்டை பண்ணுகிறார்களோ அவர்களை பார்த்து ஆண்டவர் ரொம்ப குறிப்பாய் கேட்கிறார். இப்ப நம் ஆண்டவருக்கு நாம் பயப்படுகிறோமா என்று ஒரு கேள்வி கேட்போமானால் நாம் என்ன சொல்ல முடியும்? ஆண்டவருக்கு நீங்க பயப்படுறீங்களான்னு கேட்டீங்கன்னா என்ன சொல்ல முடியும்? நாம் பயப்படுகிறோம் என்று சொல்லுவோம். ஆனால் ஆண்டவருக்கு பயப்படுகிற நாம் அடுத்ததாக ஒரு கேள்வி கேட்போம். ஆண்டவர் சொல்லுகிறதெல்லாம் நாம் கேட்கிறோமா? அடுத்ததாக ஒரு கேள்வி கேட்டு பார்க்கும்போது, ஆண்டவர் சொல்லுகிற எல்லா காரியத்திற்கும் நாம் கீழ்ப்படுகிறோமா என்றால் கீழ்ப்படிவது கிடையாது. அப்ப நாம் எப்படி சொல்ல முடியும் நான் ஆண்டவருக்கு பயப்படுகிறேன் என்று? பாருங்க, ஒரு பிள்ளை தகப்பன் பேச்சை கேட்கும். உங்க பிள்ளைகள் உங்க பேச்சு, பெற்றோர்களுடைய தகப்பனாகிய உங்களுடைய பேச்சை கேட்கும். கேட்கவில்லை என்றால் என்ன பண்ணுவீங்க? இப்ப சிறு பிள்ளையா இருந்தால் என்ன பண்ணுவீங்க? கேட்கலன்னா 2 போடுவீங்க. அதுதான் நம்ம செய்கிறது, அதுதான். அப்புறம் ஒரு வளர்ந்து பின்பதாக என்ன செய்வோம்? அவர்களை எப்படியாவது அவர்கள் வழியிலே கொண்டு போய் நாம் கேட்க வைக்க வைப்போம். இது நாம் பெற்றோர்களாகிய தகப்பன்மார்களாகிய நாம் செய்கிற காரியம். ஒரு ஊழியக்காரன், ஒரு எஜமானன் வேலைக்காரனுக்கு என்ன பண்ணுகிறான்? இதே மாதிரி தான் நடத்துகிறான். பிள்ளை எப்படி, தகப்பன் எப்படி பிள்ளையை நடத்துகிறானோ, எஜமானன்னு யாரு நடத்துகிறாங்க? அப்படி வேலைக்காரனை அப்படியாக நடத்துகிறார். ஆனால் ஆண்டவர் கேட்கிறார், அந்த 2 உதாரணங்களை சொல்லிவிட்டு ஆண்டவர் கேட்கிறார், அவர்களெல்லாம் அவர்களுடைய எஜமானனுக்கும் தகப்பனுக்கும் கீழ்ப்படுகிறார்களே, நீங்கள் அப்படி எனக்கு கீழ்ப்படுகிறீர்களா? அதுதான் ஆண்டவர் சொல்கிறார். நீங்கள் கீழ்ப்படியவில்லை. எனக்கு கொடுக்க வேண்டிய பயத்தை நீங்கள் கொடுக்காமல் அவைகளை நீங்கள் என்ன செய்கிறீர்கள்? அசட்டை பண்ணுகிறீர்கள். அசட்டை பண்ணுகிறவர்களை பார்த்து ஆண்டவராகிய கர்த்தர் சொல்லுகிறார். வாசிங்க தொடர்ந்து. அதே, தமது நாமத்தை அசட்டை பண்ணுகிற ஆசாரியர்களாகிய உங்களை பார்த்து கேட்கிறார். அதற்கு நீங்கள் ஆனாலும் எதினால் அசுத்தப்படுத்தினோம் என்கிறீர்கள். கர்த்தருடைய பந்தி நீங்கள் சொல்லுகிறதினாலேயே. இங்க பாருங்க, ஆண்டவர் அவர்களை பார்த்து கேட்கிறார், நீங்கள் எனக்கு பயப்படாமல் நீங்கள் என்னை அசட்டை பண்ணுகிறீர்கள் என்று சொன்ன பொழுது என்ன பண்றாங்க? திருப்பி ஆண்டவரை பார்த்து அவர்கள் கேள்வி கேட்கிறார்கள். திரும்ப ஆண்டவரை பார்த்து அவர்கள் என்ன பண்ணுகிறார்கள்? கேள்வி கேட்கிறதை நாம் பார்க்க முடிகிறது. ஆனால் ஆண்டவராகிய கர்த்தர் அதை அதை ஆண்டவர் விரும்பவில்லை. ஆண்டவராகிய கர்த்தர் அதை இப்போ உங்க பிள்ளைகளுக்கு நீங்கள் சொல்லுகிறீர்கள், பிள்ளைகள் கேட்கவில்லை என்றால், எதிர்த்து பேசினால் என்ன பண்ணுவீங்க நீங்க? இப்போ ஆண்டவருக்கு எவ்வளவு கோபம் வருது பாருங்க. அதுதான் ஆண்டவர் சொல்லுகிறார். நமக்கு கோபம் வருகிற மாதிரி ஆண்டவருக்கும் அந்த இடத்துல கோபம் வருகிறது. ஆண்டவர் மீண்டும் அவர்களை பார்த்து உதாரணத்தை காட்டி சொல்லுகிறதை நாம் பார்க்க முடிகிறது. அல்லேலூயா. இப்ப பாருங்க, நீ செலுத்துகிற பயம் எங்கே என்று எனக்கு காண்பி. என்ன சொல்லுகிறார்? நீ எனக்கு பயப்படுகிற பயம் எங்கே என்று சேனைகளின் கர்த்தர் யாரை பார்த்து கேட்கிறார்? ஆசாரியர்களை பார்த்து கேட்கிறார். அப்போ காண்பி என்றால் என்ன அர்த்தம்? நீ எங்க பயப்படுற, எனக்கு உண்மையா அதை காமிச்சு பாரு. ஆனால் அவர்கள் அப்படி செய்த மாதிரி நமக்கு ஒன்றும் அந்த இடத்துல தெரியவில்லை. ஒன்றை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். வேதத்திலே நீங்கள் பார்க்கும் பொழுது இந்த வசனத்தை நான் வாசித்தோம் பார்த்தீங்களா? 6வது வசனத்துல கர்த்தர் என்ன சொல்லுகிறார்? கர்த்தர் எனக்கு பயப்படுகிற பயம் எங்கே அப்படின்னு கேட்கும்போது ஆண்டவர் அதை எதிர்பார்க்கிறார். நம்மிடத்துல இந்த பயத்தை எதிர்பார்க்கிறார். ஆனால் வேதம் சொல்லுகிறது, நீங்கள் பயப்படாதிருங்கள் அப்படின்னு சொல்லுது. வசனம் சொல்லுதுங்களா, நீங்கள் பயப்படாதிருங்கள். வாசிங்க அந்த வசனத்தை. ஏசாயா 41:10 வசனத்தை வாசிப்போம். ஏசாயா தீர்க்க தரிசன புத்தகம் 41வது அதிகாரம் 10வது வசனம்.
என்ன சொல்லுகிறது வசனம்? நீ பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன், திகையாதே, நான் உன் தேவன், நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் செய்வேன், உன்னை தாங்குவேன். இந்த வசனம் சொல்லுகிறது நீ பயப்படாதே. அங்க ஆண்டவர் என்ன சொல்ல? நீ பயப்படுன்றாரு. இங்க வசனம் என்ன சொல்லுகிறது? பயப்படாதே என்று சொல்லப்படும். இன்னொரு வசனமும் இருக்கிற 2 தீமோத்தேயின் புத்தகம் 1வது அதிகாரம், 2 தீமோத்தேயு 1வது அதிகாரம் 7வது வசனம் இப்படியாய் சொல்லுகிறது, தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் பலமும் அன்பும் தெளிந்த புத்தி உள்ள ஆவியை கொடுத்திருக்கிறார். அப்ப பாருங்க, ஒரு பக்கம் ஆண்டவர் பயத்தை எதிர்பார்க்கிறார், இன்னொரு பக்கம் ஆண்டவர் என்ன சொல்லுகிறார்? பயப்படாதீங்க, நான் உனக்கு பயத்தின் ஆவியை கொடுக்கவில்லை, என்ன ஆவியை கொடுத்திருக்கிறேன்? உனக்கு தெளிந்த புத்தி உள்ள ஆவியை நான் உனக்கு கொடுத்திருக்கிறேன் என்று சொல்ல. அப்ப நாம் எதை பார்க்க வேண்டும், எதை விட வேண்டும், எதை எடுத்துக்கொள்ள வேண்டும்? ஒரு பக்கம் ஆண்டவருடைய வசனம் சொல்லுகிறது பயப்படாதீர்கள், நான் உனக்கு அப்படிப்பட்ட பயத்தின் ஆவியை நான் உங்களுக்கு கொடுக்கவில்லை என்று சொல்லுகிறது. இன்னொரு பக்கம் இப்படியாய் சொல்லப்படுது, வாசிங்கள் உபாகமத்தின் புத்தகம், உபாகமம் 10வது அதிகாரம், உபாகமம் 10 12வது வசனத்தை நாம் வாசிக்கலாம். இப்பொழுதும் இஸ்ரவேலே, உன் தேவனாகிய கர்த்தருக்கு என்ன செய்ய வேண்டுமா? பயந்து அவர் வழிகளில் எல்லாம் நடந்து அவரிடத்தில் அன்பு கூர்ந்து உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்துமாவோடும் உன் தேவனாகிய கர்த்தரை சேவித்து கற்பனைகளையும் அவருடைய கட்டளைகளையும் உனக்கு நன்மை உண்டாகும்படி கை கொள்ள வேண்டும் என்பதையே அல்லாமல் வேற எதை உன் தேவனாகிய கர்த்தர் உன்னிடத்தில் கேட்கிறார். அப்ப ஆண்டவராகிய கர்த்தர் நம்மிடத்தில் எதிர்பார்ப்பதும் ஆண்டவராகிய கர்த்தர் நம்மிடத்தில் கேட்பதும் ஒரே ஒரு காரியம் என்னவென்றால், முதலாவது அவர் நமக்கு சொல்லுகிற காரியம், உன் தேவனாகிய கர்த்தருக்கு பயந்து. எந்த தேவ பிள்ளை, அது சகோதரன் சகோதரி யாராய் இருக்கட்டும், யார் முதலாவது கர்த்தருக்கு பயப்படுகிறீர்களோ அவர்கள் மாத்திரம்தான் அடுத்தது சொல்லப்படுகிற அவர் வழிகளில் நாம் நடக்க முடியும். யார் ஒருவன் தேவனுக்கு பயந்து வாழ்கிறீர்களோ அவர்கள் என்ன செய்ய முடியும்? கர்த்தருடைய வழிகளில் நடக்க முடியும். இரண்டாவது, கர்த்தர் மீது அன்பு செலுத்த முடியும். மூன்றாவது, முழு ஆத்மாவோடு கர்த்தரை சேவிக்க முடியும். நான்காவது, அவருடைய கற்பனைகளை கை கொள்ள முடியும். அல்லேலூயா. இந்த 4 காரியம் நம்முடைய வாழ்க்கையை தொடர வேண்டும், நாம் செய்ய வேண்டும் என்றால் இதற்கு மூல காரணம் என்னவென்றால் தேவனுக்கு பயப்படுதல். யார் ஒருவன் தேவனுக்கு பயந்து அவருடைய வழிகளில் முதலாவது தேவனுக்கு பயப்பட வேண்டும். பயந்தால் மாத்திரமே அன்பு செலுத்த முடியும். பயந்தால் மாத்திரமே அவர் வழிகளில் நடக்க முடியும். பயந்தால் மாத்திரமே கர்த்தரை உண்மையாய் சேவிக்க முடியும். பயந்தால் மாத்திரமே கற்பனைகளை கை கொள்ள முடியும். இப்ப இந்த 4 காரியங்களை நான் உங்களுக்கு சொன்னேன். இந்த 4 காரியங்களில் எத்தனை நீங்கள் கை கொள்ளுகிறீர்கள்? இதை வைத்து நீங்கள் சொல்லலாம், நீங்கள் எந்த அளவுக்கு தேவனுக்கு பயப்படுகிறீர்கள், தேவனுக்கு எந்த அளவுக்கு நீங்கள் பயம், உங்கள் மீது தேவ பயம் எந்த அளவுக்கு உங்கள் வாழ்க்கையிலே இருக்கிறது என்று. எத்தனை பேர் அவருடைய வழிகளை நாம் நடக்கிறோம்? ஆண்டவருடைய வழியிலே, அவர் சொல்லுகிற வழியிலே எத்தனை பேர் நாம் 100க்கு 100% நான் நடக்கிறேன் அப்படின்னு நாம் எத்தனை பேர் சொல்ல முடியும்? சொல்ல முடியாதுல்ல. அப்ப நம் ஆண்டவர் மீது வைத்திருக்கிற பயம் சரியான பயம் கிடையாது. இரண்டாவது வசனம் சொல்லுகிறது, அவரிடத்தில் அன்பு, நாம் உண்மையாய் அன்பு கூர்ந்தோம்னா அவர் வழிகளில் நடப்போம். கரெக்டானே? உண்மையாய் நாம் ஆண்டவரை நேசித்தோம்னா, அதாவது நாம் ஒருவரை நேசிக்கும் போது அவங்க என்ன சொன்னாலும் நாம் அதற்கு கீழ்ப்படிவோம், கேட்போம். அப்ப நம் ஆண்டவருக்கு முழு அன்பு செலுத்துகிறோமா இல்லையா என்றால், செலுத்தவில்லை என்றால் நம்முடைய வாழ்க்கையில என்ன நடக்கிறது? கர்த்தர் மீது இருக்கிற அந்த பயம் நமக்கு இல்லை என்று தான் அர்த்தம். அடுத்ததாக இன்னொரு காரியமும் சொல்லப்படுகிறது, யார் முழு ஆத்மாவோடு கர்த்தரை சேவிக்கிறோம். முழு ஆத்மாவோடு நாம் கர்த்தரை சேவிக்கவில்லை என்றால் தேவ பயம் நம்மிடத்துல இல்லை. நான்காவது,
யார் அவருடைய கற்பனைகளை கை கொள்ளுகிறார்கள் என்றால் முழுமையாய் கை கொள்ளுகிறவர்கள் மாத்திரமே தேவனுக்கு பயந்து செய்கிறவர்கள். அப்ப இந்த 4 காரியங்களிலே இதை வைத்தே நாம் தேவனுக்கு பயப்படுகிற அந்த பர்சன்டேஜை நாம் கணக்கு போட்டு பார்க்கலாம். உங்களுக்கு தெரியும், ஆண்டவருக்கு தெரியும். அல்லேலூயா. இந்த காரியத்திலே ஒரு வேதத்திலிருந்து நான் உங்களுக்கு ஒரு சம்பவத்தை சுட்டி காட்ட விரும்புகிறேன். கீழ்ப்படிந்தால், அதாவது தேவனுக்கு பயந்தால் என்ன வாழ்க்கையில உண்டாகும் நமக்கு? ஒருவன் தேவனுக்கு பயந்து வாழும் பொழுது உங்கள் வாழ்க்கையில என்ன ஆசீர்வாதத்தை நீங்கள் சுதந்திரித்துக் கொள்ளுவீர்கள்? ஒரு சம்பவத்தை நான் உங்களுக்கு வேதத்திலிருந்து சுட்டி காட்ட விரும்புகிறேன். சேர்த்து திருப்பிக் கொள்ளுங்கள். ஆதியாகமத்தின் புத்தகம், ஆதியாகமம் 22வது அதிகாரத்திற்கு திருப்பிக் கொள்ளுங்கள். ஆதியாகமம் 22:10-12 வரை உள்ள வசனங்களை வாசிப்போம். பின்பு ஆபிரகாம் தன் குமாரனை வெட்டும்படிக்கு தன் கையை நீட்டி கத்தியை எடுத்தான். அப்பொழுது கர்த்தருடைய தூதனானவர் வானத்திலிருந்து ஆபிரகாமே ஆபிரகாமே என்று கூப்பிட்டார். அவன் இதோ அடியேன் என்றான். அப்பொழுது அவர், பிள்ளையாண்டான் மேல் உன் கையை போடாதே, அவனுக்கு ஒன்றும் செய்யாதே, நீ அவனை உன் புத்திரன் என்றும் உன் ஏகசுதன் என்றும் பாராமல் எனக்காக ஒப்பு கொடுத்தபடியினால், என்ன சொல்லுகிறது வசனம்? நீ தேவனுக்கு பயப்படுகிறவன் என்று நான் இப்பொழுது அறிந்திருக்கிறேன் என்றார். அல்லேலூயா. நமக்கு எல்லாருக்கும் இந்த சம்பவம் தெரியும். ஆண்டவராகிய கர்த்தர் ஆபிரகாமை எந்த வயதிலே அழைத்தார் என்றால், ஆபிரகாமை தனக்கென்று 75வது வயதிலே ஆண்டவர் தெரிந்து கொண்டு ஆபிரகாமை எங்கிருந்து அழைக்கிறார் என்றால், மெசபத்தோமியா என்ற அந்த பகுதியிலிருந்து, ஊர் என்னும் பட்டணத்திலிருந்து ஆபிரகாமை அழைக்கிறார் ஆண்டவர். அழைத்து ஆண்டவர் என்ன சொல்லுகிறார்? நீ உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் குடும்பத்தையும் உன் வீட்டையும் விட்டு எங்க போ, நான் சொல்லும் இடத்திற்கு நீ போ என்று ஆண்டவர் அனுப்புகிறார். அதற்கு கீழ்ப்படிந்து ஆபிரகாம் அப்படியே போகிறான். 75 வயதிலே ஆபிரகாமுக்கு என்ன இல்லை? குழந்தை இல்லை. 75 வயது வரையில் ஆபிரகாமுக்கு என்ன கிடையாது? குழந்தை பாக்கியம் இல்லை. அவனும் அவனுடைய மனைவி ஆகிய சாராலும் கூட ஆண்டவர் சொன்னது 2 பேரை தான் கூட்டின்னு போக சொன்னார். நீயும் உன் மனைவியும் மாத்திரம்தான் போ என்று சொன்னார். ஆபிரகாம் என்ன பண்ணுவார்? கூட லோத்தையும் கூட்டு கொண்டு போவார். ஆண்டவர் லோத்தை கூட்டு போக சொல்ல, ஆண்டவர் சொன்னது ஆபிரகாமையும் சாராவையும் மாத்திரம். ஆபிரகாமை ஆண்டவர் என்ன சொன்னார்? நீயும் உன் இளவயது மனைவியாகிய சாராலை அழைத்து கொண்டு, எந்த வயது அப்போ? 75. ஆண்டவர் ஆபிரகாமை அழைத்தார், போக சொன்னார். ஆபிரகாம் போனார். சரிங்களா? ஆண்டவர் என்ன பண்ணார்? வாசிங்க. ஆதியாகமம் 15வது அதிகாரத்திற்கு திருப்புங்க. 5வது வசனத்தை வாசிங்க. அவனுக்கு பிள்ளை இல்லாத இருந்த பொழுது ஆண்டவர் ஆபிரகாமை அழைத்த ஆண்டவர் ஆபிரகாமுக்கு சொன்ன காரியம், அவர் அவனை வெளியே அழைத்து, நீ வானத்தை அண்ணார்ந்து பார், நட்சத்திரங்களை எண்ண உன்னால் கூடுமானால் அவைகளை எண்ணு என்று சொல்லி, பின்பு அவனை நோக்கி, உன் சந்ததி இவ்வண்ணமா இருக்கும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். இப்ப பாருங்க, குழந்தையே கிடையாது ஆபிரகாமுக்கு. அழைத்த ஆண்டவர் என்ன சொல்லுகிறார்? உன் சந்ததி எப்படி இருக்கும்? நீ வீட்டை விட்டு வெளியே வந்து அன்னார்ந்து வானத்தை பார், வானத்தில் இருக்கிற நட்சத்திரங்களை உன்னால் எண்ண கூடுமானால் என்ன, அந்த தொகையை என்னிடத்தில் சொல்லு. யாராவது நட்சத்திரத்தில் எண்ண முடியுங்களா? எண்ண முடியாதது. அப்போ அதனுடைய அர்த்தம் என்னவென்றால், உன்னுடைய சந்ததி எண்ண முடியாமல் திரளற்றதாய் இருக்கும். எப்படி இருக்கும்? எண்ண முடியத்தக்கதாக, அது எண்ண கூடாமற் போகும். அப்படியாப்பட்ட நம்பர்ஸே இல்லாத ஒரு எண்ணிக்கையா இருக்கும். அப்படியாக பூமியிலே உன் சந்ததி ஆசீர்வதிக்கப்படும். அவனுக்கு வயது எத்தனைங்கப்பா? 75 வயது. சாராக்கு எத்தனை வயது? 65 வயது. இந்த வயதுல உங்ககிட்ட யாருன்னா வந்து சொன்னார், ஆண்டவர் வந்து சொல்றாரு, இப்படியாக உன் சந்ததி இருக்குன்னு நீங்க நம்புவீங்களா? 75 வயதுல உங்களிடத்துல வந்து ஆண்டவர் சொல்லுகிறார், இப்படியாக உங்கள் சந்ததி இருக்கும்னா நீங்க எத்தனை பேர் விசுவாசிப்பீங்க? அதை ஆபிரகாம் விசுவாசித்தார். அதை ஆபிரகாம் ஒன்றுமே பேசவில்லை, அப்படியே நம்பினார். ஆண்டவர் ஆபிரகாம் அப்படியே விசுவாசித்தார்.
நீ அதெல்லாம் போன டைம் ஆகும். எல்லாம் நடந்தது. ஆண்டவர் வாக்கு கொடுத்து விட்டார். இதுதான் உன்னுடைய சந்ததி இப்படிதான் இருக்கும் என்று ஆண்டவர் சொன்னார். இப்ப பாருங்க, அப்படியே வாங்க திரும்ப ஆதியாகமம் 22க்கு அப்படியே திருப்புவோம். முதல் வசனத்தை வாசிப்போம். இந்த காரியங்கள் நடந்த பின்பு, இப்ப பாருங்க, பிள்ளை இல்லாத அவனுக்கு என்ன நடக்கிறது? எப்ப பிள்ளை பிறக்கிறது? 100 வயசு, 25 ஆண்டுகள் கடந்து போய் விட்டது. 75 வயதில் அழைத்த ஆண்டவர் 15வது அதிகாரத்தில் நாம் வாசித்தோம். இதுதான் ஆண்டவர் கொடுக்கிற வாக்கு தத்தம். எத்தனை ஆண்டுகள் ஆனது அது நிறைவேற? 25 ஆண்டுகள். ஆனால் கர்த்தர் அப்படி தாமதமாக தான் ஆசீர்வதிப்பாரா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டீங்கன்னா, ஆண்டவர் எப்பவுமே ஆசீர்வாதத்தை தாமதப்படுத்துவது கிடையாது. ஆண்டவர் பாருங்க, சகேவை பார்த்து ஒரு வார்த்தை சொன்னார். சகேவே, இன்றைக்கு உன் வீட்டுக்கு வந்து நான் தங்க போறேன். அவன் எல்லாவற்றையும் ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்த பொழுது ஆண்டவர் ஒரு வார்த்தை சொன்னார். இன்றைக்கு இந்த வீட்டிற்கு, இன்றைக்கு தான் ஆண்டவருடைய அகராதியில நாளை என்று ஒன்றுமே கிடையாது. ஆண்டவர் ஒன்றை செய்ய விரும்புகிறார் என்றால் இன்றைக்கே அதை செய்ய விரும்புகிறார் ஆண்டவர். ஆனால் ஆபிரகாமுடைய காரியத்தில் ஏன் கால தாமதம்? காரணம் ஆபிரகாம் ஆண்டவர் சொல்லாத ஒரு சில காரியங்களை செய்த பொழுது அது என்ன ஆகிவிட்டது? அவனுக்கே அது கண்ணியாய் மாறி அவனுடைய ஆசீர்வாதத்திற்கு அது தடையாய் மாறிவிட்டது. தடை என்று சொல்வதை காட்டிலும் அது தாமதமாய் மாறிவிட்டது. நாம் என்ன செய்ய வேண்டும்? ஆண்டவர் நமக்கு ஒரு ஆசீர்வாதத்தை சொல்லுகிறார் என்றால் ஆசீர்வாதத்தை சொல்லிவிட்டு ஆண்டவர் பார்ப்பார், நாம் அதை விசுவாசிக்கிறோமோ இல்லையா. நாம் என்ன செய்ய வேண்டும்? விசுவாசித்து காத்திருக்க வேண்டும். நாம் கால தாமதம் ஆகும் பொழுது என்ன செய்யக்கூடாது? நாமவே ஒரு வழியை தேடக்கூடாது, நாமவே ஒரு வழியை பார்க்கக்கூடாது. நாம் அப்படி செய்ய போகும் பொழுது ஆண்டவர் என்ன பண்ணுவார்? அனுமதிப்பார். அது பிரச்சனையிலே நாளை போய் முடிந்துவிடும். ஆபிரகாமுடைய வாழ்க்கையிலும் அதுதான் நடந்தது. காலம் தாழ்ந்த பொழுது என்ன நடந்தது? சாராய் ஒரு வழியை காண்பித்தார்கள். யாருக்கு? ஆபிரகாமுக்கு. அது ரொம்ப அவனுக்கு பிடிச்சமா இருந்தது. அவன் ஒத்துக்கினான். யாரு? ஆபிரகாம் ஒத்துக்கொண்டு என்ன பண்ணா? அதை நிறைவேற்றினான். மனைவியின் பேச்சை கேட்டு நிறைவேற்றி, இது கடைசியிலே ஒரு பெரிய சந்ததி அது நிமித்தம் வந்து இது யாருக்கு எதிராய் மாறி போனது? ஈசாக்குக்கு எதிராக அந்த சந்ததி எதிர்த்து நிற்க ஆரம்பித்து விட்டது. ஆதலால் தான் அன்றே சாரா என்ன பண்ணுவார்? அவனை வீட்டிலிருந்து துரத்தி விடுவார். ஆகாரையும் அவனுடைய பிள்ளையாகிய இஸ்மவேலையும் வீட்டை விட்டு அப்பொழுதே துரத்தி விடு. அப்பொழுதே அவன் பிரச்சனை பண்ணினவன். பாருங்க, இப்பொழுது எவ்வளவு வளர்ந்து எவ்வளவு நாளுக்கு நாள் அது பிரச்சனையாக மாறிவிட்டது. எல்லாம் போனது. 100 வயதில் அவனுக்கு ஒரு பிள்ளை பிறந்தது. இப்போ ஆபிரகாமினுடைய வயது எத்தனை? 100. 100 வயதில் 25 ஆண்டுகள் காத்திருந்து பெற்ற ஒரு பிள்ளையை ஆண்டவர் என்ன சொல்லுகிறார்? கொண்டு போய் நீ பலியிட வேண்டும். ரொம்ப தெளிவாய் வசனம் சொல்லுகிறது. வாசிங்க, அந்த 22:1 வாசிங்கள். இந்த காரியம் நடந்த பின்பு என்ன சொல்லுகிறது? தேவன் ஆபிரகாமை சோதித்தார். அது எப்படி சோதித்தாரா? எப்படி எனில், அவர் அவனை நோக்கி ஆபிரகாமே என்றான். இதோ அடியேன் என்றான். அப்பொழுது அவர், உன் புத்திரனும் உன் ஏகசுதனும் உன் ஈசாக்கை அழைத்து கொண்டு மோரியா தேசத்திற்கு போய் அங்கே நான் உனக்கு குறிக்கும் மலையின் மேல் ஒன்றில் ஏறி தகன பலியிடு என்றார். இப்ப ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உன்னை சோதிக்கும்படியாய் நான் உனக்கு ஒரு காரியத்தை சொல்லுகிறேன், நீ அதை செய்ய வேண்டும். ஆபிரகாம் என்ன பண்ணுகிறார்? 100 வயதில ஒரு பிள்ளை பிறக்கிறது. அதுவரையிலும் அவனுக்கு பிள்ளையே கிடையாதுங்க. 100 வயதில பெற்ற அந்த பிள்ளையை ஆண்டவர் என்ன சொல்லுகிறார்? நீ போயிட்டு பலி செலுத்த வேண்டும். கொஞ்சம் சிந்தித்து பாருங்க. ஆபிரகாமின் இடத்திலே நம்மை வைத்து பார்க்கும் பொழுது இது நமக்கு சாத்தியமா? நாம் செய்ய முடியுமா? இதை 100 வயசு வரல நமக்கு குழந்தை இல்லை. 100வது வயதில் ஒரு குழந்தை பிறக்கிறது. ஆண்டவர் என்ன சொல்லுகிறார்? சோதிப்பது யாருக்கு தெரியாது? ஆபிரகாமுக்கு தெரியாது. ஆண்டவர் சோதிக்க போறாருன்ட்டு ஆபிரகாமுக்கு தெரியாது. ஆனால் எழுதும் போது ஆண்டவர் ஆவியானவர் எழுதி வைத்திருக்கிறார். ஆனால் ஆண்டவர் சோதிக்கும்படியாக அவனுக்கு இந்த காரியத்தை சொல்லுகிறார். போ, நான் காண்பிக்கும் அந்த மலைக்கு போயிட்டு உன் ஏகசுதனும் உன் புத்திரனும்
உன் நேசகுமாரனுமாகிய ஈசாக்கை எனக்காக நீ பலி செலுத்த வேண்டும். கேட்ட ஆபிரகாம் என்ன தெரியுங்களா பண்ணாருங்க? அடுத்த வசனத்தை வாசிங்க. பாருங்க, நேற்றைய ராத்திரி அல்லது நேற்றைய மாலை வேளையில ஆண்டவர் பேசி இருக்கக்கூடும். நேற்றைய தினத்திலே பேசி இருக்கிறார் ஆண்டவர். பேசின ஆண்டவர் கேட்ட ஆபிரகாம் என்ன பண்ணுகிறார்? மறுநாள் காலையிலே அதிகாலையில எழுந்து தன்னுடைய வேலைகளை எல்லாம் செய்ய ஆரம்பிக்கிறார். என்ன பண்ணுகிறார்? எல்லாம் அந்த ராத்திரியிலே அல்லது மாலை வேளையில எப்பொழுது ஆண்டவர் பேசினாரோ உடனே அதற்கு தேவையான எல்லா ஆயத்தங்களையும் ஆயத்தப்படுத்தி கொண்டு அதிகாலையில என்ன பண்ணுகிறார்? எழுந்து புறப்பட்டு போகிறார். எங்கே என்று ஆண்டவர் சொல்லவில்லை. நான் உனக்கு காண்பிப்பேன் ஒரு மலை, அவ்வளவுதான், நீ போய் அங்க பலி செலுத்து. இப்ப பாருங்க என்ன பண்ணுகிறார்? 2 வேலைக்காரரை அழைத்து கொண்டு குழந்தையை எங்க ஈசாக்கை அந்த கழுதையின் மேல் அமர்த்தி கட்டை விறகுகள் எல்லாம் எதற்கு பலி செலுத்தும்படியாக எல்லாவற்றையும் கழுதையின் மீது ஏற்றிக்கொண்டு இப்பொழுது எங்க போகிறார்? ஆண்டவர் சொன்ன அந்த மோரியா மலைக்கு போகிறார். சரிங்களா? போறாரு. இப்போ வீட்டை விட்டு புறப்பட்ட பொழுது சாரா கேட்டிருப்பாங்களா? கேட்டிருக்க மாட்டாங்க. சாரா கேட்டிருப்பாங்க, எங்க போறீங்க? இவனெல்லாம் கூப்பிட்டேன், 2 வேலைக்காரரை கூப்பிட்டீங்க, கழுதியை எடுத்துக்கினீங்க, பிள்ளையை கொண்டு போறீங்க, விறகெல்லாம் கொண்டு போய் எங்க போறீங்க கேட்டிருப்பாங்களா? இப்போ நீங்க வீட்டை விட்டு வெளியில போறீங்க, வீட்டுல இருந்து கேட்பாங்களா? கேட்க மாட்டீங்களா எங்க போறீங்கன்ட்டு? வெறும் கையோட போனீங்கன்னா தப்பிச்சிருவோம். நம்ம எல்லாத்தையும் ஒரு பொருள்லாம் பேக் எல்லாம் தூக்கி மாட்டின்னு போனோம்னா எங்க போறீங்கன்னு கேட்பாங்கல்ல. என்ன சொல்வீங்க? அப்பா ஏதோ ஒரு காரணத்தை நாம் சொல்ல வேண்டும். ஆபிரகாம் என்ன சொல்லி இருப்பாருங்க? என்ன சொல்லி இருப்பாரு? என்ன சொல்லி இருக்க கூடும், ஏதோ ஒரு இது. ஆனால் அவர் உண்மையை சொல்லி இருக்க மாட்டாருங்க. காரியத்தை சொல்லி இருந்தார் என்றால் என்ன நடந்திருக்கும்? 100 வயதுல எனக்கு குழந்தை பிறந்திருக்குது, நீ எங்க கொண்டு போறாத? பலி செலுத்துவா கொண்டு போற? வேலையை பார்த்து வையான்னு இருப்பான். நிச்சயமாய் சாராய் தடுத்திருக்கக்கூடும். சாராய் நிச்சயமாய் தடுத்திருக்கக்கூடும். சாராயின் இடத்தில் ஒரு வார்த்தையும் சொல்லாமல் ஆபிரகாம் புறப்பட்டு போகிறார், கடந்து போகிறார். இப்ப மலைக்கு ஆண்டவர் காண்பித்து அந்த மலைக்கு வந்துட்டாங்க. மலைக்கு கீழே வந்துட்டாங்க. இப்ப மேல போக வேண்டும். மலைக்கு போயிட்டு அந்த இடத்துல எல்லாம் ஆயத்தம் பண்ணி குழந்தையை பலி செலுத்த வேண்டும். ஆபிரகாம் என்ன பண்றாரு? கழுதையும் வேலைக்காரரையும் எங்க பண்றாரு? இங்கே இருங்க, நான் மேல போயிட்டு வரேன் அப்படின்றாரு. என்ன காரியம் சொல்லவில்லை. என்னத்துக்கு போறேன்ட்டு சொல்ல. ஏன் சொன்னா என்ன நடந்ததுல அங்க ஒரு தடை வரும். அவங்க என்ன சொல்லுவாங்க? பண்ணாதீங்க ஐயா, நீனா புத்தி கெட்டு போயிருக்கிறியா? 100 வயசுல உனக்கு குழந்தை பிறந்திருக்குது, அதை போய் என்ன பண்ண போற? நீ இப்போ கொல்ல போறியா அப்படின்ட்டு அவர்களும் தடுத்திருக்க வாய்ப்பு இருக்கக்கூடும். என்ன பண்ணுகிறார் ஆபிரகாம்? அந்த இடத்துல ரொம்ப ஞானமாய் நடக்கிறார். சாராய்க்கும் சொல்லியிருக்க முடியாது, சொல்லியிருக்க கூடாமற் வந்திருப்பார். வந்தாரு. வந்து அந்த இடத்தை அடைந்து விட்டு கட்டைகளை எடுத்து யாருக்கு தோளில வைத்து அனுப்புகிறாரு? ஈசாக்கின் தோளில வைத்து அனுப்புகிறார். ஆக்சுவலா அந்த சம்பவம் நடந்த போது ஈசாக்குக்கு என்ன வயது இருக்கும் தெரியுங்களா? வேத வல்லுநர்கள் கருத்து என்னன்னா 35 வயது இருக்கும் என்று சொல்லுகிறார்கள். ஈசாக்குக்கு அப்பொழுது என்ன வயது இருக்குமா? 35 வயது இருக்கும் என்று சொல்லுகிறார்கள். இந்த 35 வயதுல நம்மை போல ஒரு இது அவங்ககிட்ட தோளில இது வச்சுட்டு என்ன ஈவன் ஈசாக்கின் இடத்திலும் சொல்லவில்லை. எங்க ஈசாக்கிட்ட சொன்ன போனா ஓடிட்டு இருப்போம். அப்படியே ஆபிரகாம் என்ன பாருங்க, சாராயின் இடத்துல சொல்லவில்லை, தன்னுடைய வேலைக்காரன் இடத்திலும் சொல்லவில்லை. ஈசாக்கு கேட்கிறார், நம்ம எங்க போறோம், என்ன பண்ணுகிறோம்? அவர் அமைதியா இருக்கிறார். எல்லாம் வந்து எல்லாம் ஆயத்தம் பண்ணிவிட்டார். பலி செலுத்தும்படியாக மேடைகளை எல்லாம் ஆயத்தம் பண்ணிவிட்டு ஈசாக்கு ஒரு காரியத்தை கேட்கிறார். எல்லாம் ஆயத்தம் பண்ணிவிட்டோம், ஆடு எங்கே? அப்பயும் ஈசாக்கு ஒரு கொஸ்டின் தான், இங்க என்ன நடக்கிறது? ஏதோ ஒரு சம்பவம் நடக்கிறது, நம்மளுக்கு ஒன்றும் புரிய மாட்டேங்குது அப்பா செய்யறது அப்படின்ட்டு இது பண்ணி கொண்டு இருக்கும்போது அதற்கும் என்ன சொல்ல? அவர் ஒன்றும் சொல்லாமல் கர்த்தர் பார்த்து கொள்ளுவார். அவ்வளவுதான், சிம்பிளா அவர் காரியத்தை முடித்து விட்டார். எல்லாம் ஆயத்தம் பண்ணி விட்டு கடைசியில் ஆட்டுக்கு பதிலாக யாரை கொண்டு போய் அந்த பலி மேடையில வைக்கிறார்? ஈசாக்கை கொண்டு போய் பலி மேடையில வைத்து இப்பொழுது என்ன பண்ணுகிறார்? அதுதான் நாம் வாசித்த அந்த வசனம். பாருங்க, ஆபிரகாம் கர்த்தர் அந்த வார்த்தையை சொன்ன உடனே நீ உன் ஏகசுதனும் புத்திரனும் அவனை கொண்டு போய் பலி செலுத்தணும்னு உடனே என்ன செய்தார்? கீழ்ப்படிந்தார். அல்லேலூயா. இது இந்த தேவனுக்கு பயந்து கீழ்ப்படுகிறோம் பார்த்தீங்களா?
இதுதான் தேவ பயம். கர்த்தர் ஒன்றை நமக்கு சொல்லுகிறார் என்றால், ஆண்டவராகிய கர்த்தர் ஒன்றை செய் என்று சொன்னால் உடனே செய்ய வேண்டும். ஆண்டவர் ஒன்றை செய்யாதே என்று சொன்னால் உடனே தவிர்க்க வேண்டும். இல்லை நான் செய்ய மாட்டேன் அப்படின்னா நம்மிடத்துல என்ன இல்லை என்றால் தேவ பயம் கிடையாது. ஆண்டவருடைய சொல்லுக்கு கீழ்ப்படிய வேண்டும். ஆண்டவருடைய சொல்லுக்கு கீழ்ப்படிதல் என்றால் இல்லை. இப்போ ஆண்டவர் ஆபிரகாம் என்று சொன்னார், ஒருவேளை நேற்று மாலையிலே அல்லது ராத்திரியிலே பேசி இருக்கக்கூடும். அதிகாலையிலே அடுத்த நாள் உடனே கிளம்பி போகிறார் அவர். இதுதான் ஆண்டவர் எதிர்பார்க்கிற கீழ்ப்படிதல். ஒருவர் கர்த்தருக்கு பயப்படுகிறார்கள் என்றால் உடனே கீழ்ப்படிவது. எப்படி? சொல்லுகிற சொல்லுக்கு உடனே கீழ்ப்படுகிறது தான் ஆண்டவருக்கு நாம் செலுத்துகிற பயம், ஆண்டவர் மீது வைக்கிற பயம். இல்லை ஆண்டவர் எனக்கு சொல்லுகிறார், இல்லை நான் ஒரு மாசம் கழிச்சு எனக்கு எப்போ தோன்றுகிறதோ அப்போ நான் செய்வேன் என்றால் அது தேவன் மீது வைக்கிற, தேவன் மீது செலுத்துகிற பயம் அல்ல. ஆபிரகாம் பாருங்க, உடனே கீழ்ப்படிந்து அதை அதை நிறைவேற்ற ஆயத்தப்படுகிறார். கர்த்தர் நமக்கு ஒரு வார்த்தை சொல்லுகிறார், ஒரு காரியங்களை சொல்லும் பொழுது உடனே நாம் என்ன செய்ய வேண்டும்? ஆயத்தமாக வேண்டும். அது நன்மையாய் இருக்கட்டும், தீமையாய் இருக்கட்டும், அது நல்லதாய் இருக்கட்டும், கெட்டதாய் இருக்கட்டும், அது கடினமானதாய் இருக்கட்டும், லகுவானதாய் எதுவாய் இருந்தாலும் நாம் செய்ய வேண்டியது என்ன? ஒரு சில வேளையில நாம் என்ன செய்வோம்? நமக்கு சாதகமாக இருந்தால் செய்வோம், பாசிட்டிவா வந்தால் நாம் செய்வோம். ஆண்டவர் ஆபிரகாமுக்கு சொல்ற அது பாசிட்டிவான காரியமா, நெகட்டிவான காரியம். பட் இருந்தாலும் ஆபிரகாம் உடனே கீழ்ப்படுகிறார். அதுதான் தேவனுக்கு நாம் கொடுக்கிற பயம், தேவன் மீது செலுத்துகிற பயம். ஒரு சில வேளையில நாம் என்ன செய்வோம்? நமக்கு பாசிட்டிவா இருந்தா செய்வோம். பேதுரு என்ன சொன்னாரு? ஆண்டவர் எல்லாத்தையும் விட்டு நான் வந்தேனே, எனக்கு என்ன கொடுப்பாரு? நம்ம இப்படிதான் கேட்போம்ல. நான் இந்தியாவுக்கு போனேன், நான் ஆண்டவரை என்ன பண்ணுவோம்? ஆண்டவர் எல்லாத்தையும் விட்டு போறேன், இப்போ என்ன நடக்கும்? அநேக கேள்விகள் நமக்கு வரும், அநேக காரியங்கள் நம்முடைய எண்ணத்தில் தோன்றும். ஆனால் அதெல்லாம் ஒதுக்கி வைத்து விட்டு உடனே நாம் கீழ்ப்படுகிறவர்களாக இருக்க வேண்டும். அதுதான் நாம் தேவனுக்கு செலுத்துகிற, தேவனுக்கு கொடுக்கிற பயம். அல்லேலூயா. ஆபிரகாம் பாருங்க, சொன்ன மாத்திரத்தில் கடினமாய் இருந்தாலும் சரி ஆண்டவரை நான் செய்கிறேன், உடனே புறப்பட்டு போனான். ஆண்டவர் ஆனால் அது அனுமதிக்கல. பாருங்க, அதை வெட்ட சொல்லி விட்டார் ஆண்டவர், விடவில்லை. அவனுடைய கீழ்ப்படிதலை தான் ஆண்டவர் பார்த்தார். அவன் எந்த அளவுக்கு எனக்காய் கீழ்ப்படுகிறான், நான் சொல்லுகிற வார்த்தைக்கு அவன் எவ்வளவாய் முயற்சி எடுத்து பிரயாசப்பட்டு போகிறான் என்பதை ஆண்டவர் பார்க்க வேண்டும். அதை ஆண்டவர் பார்த்தார். எங்கு அந்த கடைசி நிமிடத்தில் பிள்ளையை வெட்ட கத்தி எடுக்கிறான், வானத்திலிருந்து தேவ தூதருடைய சத்தம் கேட்கிறது, ஆபிரகாமே ஆபிரகாமே நான் இப்பொழுது, நான் வாசனம் பார்த்தீங்களா அந்த வசனம் அது. அப்ப நாம் என்ன செய்ய வேண்டும்? நமக்கு பிடித்தா செய்கிறது, பிடிக்கவில்லை என்றால் இல்லை காலம் தாழ்த்துவது, அப்படி இருக்கக்கூடாது. ஆண்டவர் ஒன்றை சொல்லும் பொழுது, ஆண்டவர் ஒன்றை செய்ய சொல்லும் பொழுது நாம் உடனே அதை நிறைவேற்ற வேண்டும். இப்ப பாருங்க, உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில இன்று வரையில நாம் ரட்சிக்கப்பட்டு ஒரு சிலர் 5 வருடங்கள் ஆயிருக்கலாம், ஒரு சிலர் 10 வருடங்கள் ஆயிருக்கலாம், இல்லை ஒரு சிலர் புதிதாக ரட்சிக்கப்பட்டிருக்கலாம். நீங்கள் ரட்சிக்கப்பட்ட நாள் முதல் இன்று வரையில ஆண்டவர் உங்களிடத்துல எத்தனை காரியங்கள் பேசி இருக்கக்கூடும்? கொஞ்சம் யோசித்து பாருங்க. எத்தனை முறை ஆண்டவர் உங்களிடத்துல பேசி இருப்பார்? எத்தனை வார்த்தைக்கு நீங்கள் இருக்கிறீர்கள்? கொஞ்சம் கேட்டு பாருங்க உங்களை நீங்களே. இன்று வரை ஆண்டவர் நம்மிடத்துல பேசின எத்தனை வார்த்தைக்கு நான் அப்படியே ஆபிரகாமை போல கீழ்ப்படிந்தேன் அப்படின்னு நம்ம எத்தனை பேர் சொல்ல முடியும்? எத்தனையோ முறை ஆண்டவர் சொல்லுகிறார், எத்தனையோ முறை ஆண்டவர் பேசுகிறார். ஆனால் என்ன செய்கிறோம்னா, என்ன செய்கிறோம்? செய்வது கிடையாது. ஏன்னா சூழ்நிலைகள் எல்லாவற்றையும் நாம் சுற்றி முற்றி எல்லாவற்றையும் பார்க்கிறோம். இது சாதகமாய் இருந்தால் செய்வோம், சாதகமாய் இல்லை என்றால் நாம் செய்வது கிடையாது. அல்லேலூயா. ஆபிரகாம் சோதிக்கப்பட்டான் என்று வசனம் சொல்லுது. கரெக்டானுங்க? ஆபிரகாம் என்ன பண்ணப்படி? ஏன் இந்த சம்பவம் ஆண்டவர் அனுமதித்தார் ஆபிரகாமுக்கு? அவனை சோதிக்கும்படியா. ஆண்டவர் நம்மோடு ஏன் தெரியுங்களா பேசுகிறாரு? உங்களையும் என்னையும் சோதிக்கும்படியாக தான். நாம் அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறோமா இல்லையா என்று பார்க்கும்படியா ஆண்டவர் அநேக முறை நம்மோடு பேசுகிறார், நம்மையும் சோதனைக்குள்ளாய் விடுகிறார். ஆனால் என்ன பண்ணுகிறோம்? எது வந்தாலும் என்ன நடந்தாலும் நாம் என்ன அப்படியே இருக்கிறோம். ஒரு வசனம் சொல்லுகிறது இல்ல, இயேசு கிறிஸ்து நேற்றும்
இன்றும் அவர் மாறவே மாட்டார். அவர் நேற்று எப்படி இருந்தாரோ அப்படிதான் அவர் இன்னைக்கும் இருப்பாரு. இன்னைக்கு எப்படி இருந்தாரோ நாளைக்கு அப்படிதான். இது இயேசுவினுடைய தன்மை. நம்மளுடைய தன்மையும் அப்படிதான். நான் ரட்சிக்கப்படுவதற்கு முன்பதாக எப்படி இருந்தேன்? நான் அப்படி இருந்தேன். ரட்சிக்கப்பட்டு நான் எப்படி தான் இருக்கிறேன்? இயேசுவை போல நானும் நேற்றும் இன்றும் என்றென்றும் நானும் எப்படிதான் மாறாதவங்க. நாங்களும் நாங்களும் எப்படிதான் இயேசுவை போல நாங்களும் மாறாத ஜனங்கள். கேட்டும் கடினமுள்ள இருதயத்தோடு காணப்படுகிற ஜனங்கள். கேட்டும் எப்படிதான் இருப்போம்? எப்படிதான் இருப்போம்? வணங்கா கழுத்துள்ள ஜனங்களை போலதான் நாங்கள் இருப்போம். எத்தனை முறை நீங்க கொஞ்சம் சிந்தித்து பாருங்க. ரட்சிக்கப்பட்ட நாள் முதல் இன்று வரையில் ஆண்டவர் எத்தனை காரியத்தை பேசியிருப்பார். எத்தனை காரியத்திற்கு நாம் கீழ்ப்படிந்திருக்கிறோம், எத்தனை காரியத்திற்கு நாம் கீழ்ப்படியாமல் போயிருக்கிறோம். இது எதை குறிக்கிறது என்றால் நமக்கு தேவ பயமே இல்லை என்பதை குறிக்கிறது. இதை நாம் தேவனுக்கு பயப்படாமல், தேவனுடைய சொல்லுக்கு நாம் கீழ்ப்படியாமல், நாம் என்ன சுகத்தை எதிர்பார்க்கிறோம் ஆண்டவரிடத்துல, என்ன ஆசீர்வாதத்தை எதிர்பார்க்கிறோம்? ஆண்டவர் சொன்னார்ல, என் நாமத்திற்கு பயந்து இருக்கிறவனுக்கு தான் என்ன இருக்கிறது? பாதுகாப்பு. அவனுக்கு தான் சுகம். அவனுக்கு தான் என்ன உண்டாகும்? செட்டையின் மறைவு. அவனுக்கு தான் நீதியின் சூரியன் உதிக்கும். அவன் மேல் தான் நீதியின் சூரியன். இந்த ஆசீர்வாதம் எல்லாம் யாருக்கு என்றால், யார் கர்த்தருக்கு பயப்படுகிறார். இல்லை, நான் பயப்பட மாட்டேன், ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிய மாட்டேன், உங்களுக்கு பாதுகாப்பு கிடையாது. உங்கள் வாழ்க்கையில சுகம் உண்டாகாது. உங்கள் வாழ்க்கையில பலகீனம் வரும். பலகீனம் வரும்பொழுது நாம் ஆண்டவருடைய சமூகத்தில் போய் நிற்கிறோம். பார்த்தீங்களா, ஆண்டவரே எனக்கு இந்த பலகீனம். ஆண்டவர் நம்முடைய ஜெபத்தை கேட்பாருங்களா? கேட்பாருங்களா? ஆண்டவர் சொல்ல, முதல்ல போய் என் வார்த்தை கீழ்ப்படி. நிச்சயமா தான் சொல்லுவார். நாம் நினைத்து கொண்டிருக்கிறோம், நாம் ஏறெடுக்கிற ஜெபங்கள் எல்லாம் ஆண்டவர் எல்லா ஜெபத்தையும் கேட்கிறவர். ஆனால் அவருடைய வார்த்தைக்கு யார் கீழ்ப்படுகிறார்களோ அந்த ஜெபத்தை தான் ஆண்டவர் ஏற்றுக்கொள்ளுவார். வியாதி வந்தால் அல்லது பலகீனங்கள் வருகிறது, போராட்டங்கள் வருகிறது, பாடுகள் வருகிறது, இதெல்லாம் மாற வேண்டும் என்றால் கர்த்தருடைய வார்த்தையின்படி கர்த்தருக்கு முதலாவது நாம் கீழ்ப்படிய வேண்டும். அவருக்கு பயப்படுகிற ஜனங்களாய் நாம் இருக்கும் பொழுது மாத்திரமே உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு பாதுகாப்பு. ஆண்டவர் சொன்னார் பார்த்தீங்களா, மல்கியா அந்த 4:3 வசனத்தை வாசிங்க. துன்மார்க்கரை மிதிப்பீர்கள், நான் இதை செய்யும் நாளிலே சாம்பலாய் இருப்பார்கள். முதல் வசனத்தையும் வாசிங்க. நாள் வரும், யாவரும் துரும்பாய் இருப்பார்கள். வரப்போகிற அந்த நாள் பாருங்க, ஆண்டவருடைய கோபத்தின் நாளிலே அவர்கள் என்ன செய்யப்படுவார்களா? சுட்டெரிக்கப்படுவார்களா? அவர்கள் பாருங்க, அவர்களுக்கு வேறு கூட வைக்காது, அந்த வேரும் சுட்டெரிக்கப்படும். அப்பொழுது என்ன, அந்த மீண்டும் அது துளிர்த்து வராதபடி வைக்காமல் போகும் என்று. அப்ப பாருங்க, ஆண்டவருடைய கோபாக்கனியின் நாட்களிலே நீங்களும் நானும் தப்பித்துக் கொள்ள வேண்டும் என்றால், அல்லது நீங்களும் நானும் பாதுகாக்கப்பட வேண்டும் என்றால், தேவனுக்கு பயப்படுகிற பயத்திலே நாம் வாழ வேண்டும். அல்லேலூயா. ஆபிரகாமுக்கு ஆண்டவர் சொன்னார், ஆபிரகாம் உடனே கீழ்ப்படிந்தான். தன்னுடைய ஆண்டவர் தனக்கு சொன்னதை அவன் நிறைவேற்ற புறப்பட்டு போனான். ஆனால் நாம் ஆண்டவர் நம்மிடத்தில் பேசும் பொழுது, ஆண்டவர் அநேக காரியங்களை நமக்கு சொல்லும் பொழுது நாம் என்ன செய்கிறோம்? கேட்கிறோம். கேட்காதவர்களை போல நாம் போய்விடுகிறோம். அல்லேலூயா. ஏன் நம்மால் கீழ்ப்படிய முடியலை? அநேக காரியங்களுக்கு பாருங்க, ஆண்டவர் உங்க இடத்துல ஒரு காரியத்தை சொல்லுகிறார், நாம் அதற்கு காரணங்களை சொல்றோம்ல, கரெக்டுங்களா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், உங்களுக்கு ஒரு ஜெபம் இது வாங்க அப்படின்னா நம்ம என்ன சொல்லுகிறோம்? என்ன காரணம் சொல்றோம்? டியூட்டி. சபைக்கு வாங்க நம்ம என்ன சொல்றோம்? டியூட்டி. ஒவ்வொரு காரியத்தை சொல்லும்போது பல காரணங்களை நாம் சொல்லுகிறோம். இந்த காரணங்கள் ஒருவேளை நமக்கு எப்படியா இருக்கலாம்? இது நமக்கு திருப்தியை கொடுக்கலாம். இப்போ நான் நீங்க ஒரு காரியம் என்கிட்ட சொல்லுகிறீங்க, அதற்கு நான் ஒரு காரணம் சொல்லுகிறேன் என்றால் அந்த காரணம் எனக்கு வேணா திருப்தியா இருக்கலாம். ஆண்டவருடைய பார்வையில என்ன தெரியல, நாம் கீழ்ப்படியாதவர்கள் என்றுதான் ஆண்டவர் பார்க்கிறார். ஆண்டவருடைய பார்வையில
காரணங்கள் ஏற்றுக்கொள்ளப்படுவது கிடையாது. ஆண்டவருடைய பார்வையில் நாம் சொல்லுகிற காரணங்கள் அங்கீகரிக்கப்படுவது கிடையாது. ஆண்டவர் பார்க்கிற விதம் என்னவென்றால், நாம் கீழ்ப்படியாத பிள்ளைகளாகவே ஆண்டவர் நம்மை பார்க்கிறார். கர்த்தர் ஒன்றை சொல்லுகிறார் என்றால், கர்த்தர் ஒன்றை செய்ய சொல்லுகிறார் என்றால், நாம் செய்யும் பொழுது மாத்திரமே அவர் சந்தோஷப்படுகிறார். இல்லை என்றால் ஆண்டவர் என்ன செய்வது கிடையாது. நாம் என்ன காரணம் சொன்னாலும் நோ ப்ராப்ளம், காரணமாகவே போகட்டும். ஆனால் காரணம் மனுஷன் திருப்திப்படுத்தி கொள்ளலாம். ஒருவேளை நான் சொல்லுகிறது எனக்கு திருப்தியா இருக்கலாம், இல்லை உங்களை திருப்திப்படுத்தலாம். ஆனால் கர்த்தருடைய பார்வையில் அது கீழ்ப்படியாதவர்கள் நாம், தேவ பயம் அற்றவர்கள் நாம். இதுதான் நமக்கு ஆண்டவர் இந்த நாளிலே சொல்லி, ஆபிரகாமின் வாழ்க்கையில நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு பாடம் என்னவென்றால், அந்த வயதிலும் ஒரு கடினமான ஒரு இலக்கை ஆண்டவர் ஆபிரகாமுக்கு வைக்கும் பொழுது அப்படியே கீழ்ப்படிந்து அப்படியே அவன் செய்ய ஆயத்தமானான். கர்த்தர் அதற்கென்று அவனுக்கு வைத்த காரியம் என்னவென்றால், வாசிக்கலாம் 22:11-12. ஆதியாகமம் 22:11-12. அப்பொழுது கர்த்தருடைய தூதனானவர் வானத்திலிருந்து ஆபிரகாமே ஆபிரகாமே என்று கூப்பிட்டார். அவன் இதோ அடியேன் என்றான். அப்பொழுது அவர், பிள்ளை ஆண்டான் மேல் உன் கையை போடாதே, அவனுக்கு ஒன்றும் செய்யாதே, நீ அவனை உன் புத்திரன் என்றும் உன் ஏக சுதன் என்றும் பாராமல் எனக்காக ஒப்பு கொடுத்தபடியினால் நீ தேவனுக்கு பயப்படுகிறவன் என்று இப்பொழுது அறிந்திருக்கிறேன் என்றார். இப்ப பாருங்க, ஆண்டவர் ஒரு சோதனை வைத்துவிட்டு அந்த சோதனையின் முடிவில் யார் ஜெயிச்சதுங்க? ஆபிரகாம் ஜெயிச்சிட்டாரு. ஆபிரகாம் ஜெயிக்கும் வேளையிலே ஆண்டவராகிய கர்த்தர் பரத்திலிருந்து பேசுகிறார். என்ன பேசுகிறார்? அப்பொழுது 11வது வசனம், அப்பொழுது கர்த்தருடைய தூதனானவர், யார் அந்த தூதனானவர்? யாரை குறித்து சொல்லப்படுகிறது? அது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. பழைய ஏற்பாட்டு காலத்திலே அதாவது கர்த்தருடைய தூதனானவர் என்று எங்கெல்லாம் வருகிறதோ அது யாரை குறிக்கும் என்றால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை குறிக்கும். பாருங்க, அவர் சொல்லுகிறார், யார் டைரக்டா பேசுறது பாருங்க. யார் டைரக்டா ஆபிரகாம் இடத்துல பேசுறது? இயேசு கிறிஸ்துவே ஆபிரகாம் இடத்துல பேசுறார் பாருங்க. வானத்திலிருந்து ஆபிரகாமே ஆபிரகாமே என்று கூப்பிட்டார். அவன் இதோ அடியேன் என்றான். அப்பொழுது அவர், உன் பிள்ளையாண்டான் மேல் உன் கையை போடாதே, அவனுக்கு ஒன்றும் செய்யாதே, நீ அவனை உன் புத்திரன் என்றும் உன் ஏக சுதன் என்றும் பாராமல் எனக்காக ஒப்பு கொடுத்தபடியினால் நீ தேவனுக்கு பயப்படுகிறவன் என்றும் இப்பொழுது அறிந்திருக்கிறேன் என்று சொல்லிவிட்டு 18வது வசனத்தை வாசிங்க. இப்ப பாருங்க, ஆண்டவருடைய சொல்லுக்கு அவன் கீழ்ப்படிந்தபடினால் ஆண்டவர் அவனுக்கு முன்பதாக ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை அந்த இடத்துல வைத்திருக்கிறார். பாருங்க, நீ என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்தபடியினால். இப்ப பாருங்க, ஆண்டவர் யாரை குறித்து பேசுகிறார்? யாரை குறித்து பேசுகிறார்? சந்ததியை குறித்து பேசுகிறார். நீ என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்தபடியினால். பெற்றோர்களாகிய நீங்கள் ஆண்டவருக்கு கீழ்ப்படியவில்லை என்றால் ஆண்டவர் எங்க தெரியுங்களா பிளெஸிங் நிறுத்துவாரு? சந்ததியில பிளெஸிங் நிறுத்தப்படும். நன்று புரிந்து வைத்துக் கொள்ளுங்கள். நாம் என்ன சொத்து சேர்த்து வைத்தாலும், என்ன செல்வத்தை சேர்த்து வைத்தாலும், பெற்றோர்களுடைய கடமை ஆண்டவருக்கு கீழ்ப்படிந்து ஆக வேண்டும். நாம் ஆண்டவருக்கு கீழ்ப்படியவில்லை என்றால் ஆண்டவர் நம்மை டச் பண்ண மாட்டாருங்க. ஆண்டவர் எங்க தெரியுங்களா டச் பண்ணுவாரு? சந்ததி அங்கு கை வைப்பாரு. இங்க பாருங்க 18வது வசனத்தை, என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்தபடினால். ஆண்டவர் என்ன சொல்லியிருக்கணும்? யார் ஆண்டவருடைய சொல்லுக்கு கீழ்ப்படிந்தது? ஆபிரகாம் தானே கீழ்ப்படிந்தது. அப்ப ஆண்டவர் ஆசீர்வாதத்தை எங்கிருந்து ஸ்டார்ட் பண்ண வேண்டும்? ஆபிரகாமில் இருந்து தானே ஸ்டார்ட் பண்ணியிருக்கணும். ஆண்டவர் அங்கு தொடங்கவில்லை. ஆண்டவர் என்ன சொல்கிறார்? நீ என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்தபடினால் உன் சந்ததிக்குள் பூமியில் உள்ள சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படும். அப்ப நம் சந்ததி ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்றால் நன்கு புரிந்து கொள்ளுங்கள், நம்ம எல்லோருக்கும் பிள்ளைகள் இருக்கிறது, கரெக்டுங்களா? எவ்வளவு பிரயாசப்படுகிறோம் நாம். யாருக்காக இந்த பிரயாசம் எல்லாம்? பிள்ளைகளுக்காக. இது ஆசீர்வாதமாய் மாற வேண்டும் என்றால் தேவனுக்கு நீங்கள் பயப்பட்டே ஆக வேண்டும். தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தே ஆக வேண்டும்.
வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறீர்களோ, தேவனுடைய வார்த்தைக்கு யார் பயப்படுகிறீர்களோ, இந்த மத்தியான வேளை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், உங்கள் சந்ததி பூமியில ஆசீர்வதிக்கப்படும். உங்கள் சந்ததி பூமியில ஆசீர்வாதமாய் இருக்கும். எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். ஆனால் கண்டிஷன், கர்த்தருக்கு நீங்கள் கீழ்ப்படிய வேண்டும். கர்த்தருக்கு பயப்படுகிற நீங்க என்ன கோடி கணக்கில் சேர்த்து வைங்க. நான் சொல்றேன், ஒரு நிமிஷம் ஆகுது ஆண்டவருக்கு அந்த கோடியை உங்க கையில இருந்து கொடுங்கிறதுக்கு. எத்தனை வீட்டை கட்டி வைங்க, எத்தனை கோடி பேங்க்ல சேர்த்து வைங்க, ஒரு நிமிடமாக அது ஆண்டவருக்கு அதை உங்கள் கையிலிருந்து எடுப்பதற்கு. ஆனால் ஆண்டவர் அதை ஆசீர்வாதமாய் மாற்ற வேண்டும் என்றால் பெற்றோர்களாகிய நீங்கள் முதலாவது அர்ப்பணிக்க வேண்டும். உங்களை நீங்கள் அர்ப்பணிக்காத வரையில், உங்களை நீங்கள் ஒப்பு கொடுக்காத வரையில், காரணங்களாக தான் சொல்றேனே, காரணங்கள் நம்ம சொல்லி ஒருவேளை நம்மை நாமே ஏமாற்றி கொள்ளலாம். கர்த்தருடைய பார்வையிலே அது காரணமாக பார்க்கப்படுவதில்லை. ஆண்டவர் பார்ப்பது கீழ்ப்படியாதவர்கள் நாம். அப்படிதான் ஆண்டவர் பார்க்கிறார். என் சொல்லுக்கு நீ கீழ்ப்படிந்தபடியினால், ஆண்டவர் பார்க்கிற சொல்ற விதத்தை பாருங்க. என் சொல்லுக்கு நீ ஆண்டவரும் கிட்ட, பிரதர் இந்த காரியம் செய்யுங்கன்னா முயற்சி பண்ணுங்க, கர்த்தர் அதை அங்கீகரிப்பார். சூழ்நிலைகளை கர்த்தர் உங்களுக்கு சாதகமாய் மாற்றி கொடுப்பார். இல்லை பிரதர் எனக்கு இது கஷ்டம், உங்களுக்கும் ஆண்டவருக்கும் நாளைக்கு ஒரு நாள் வரும். இப்போ ஆண்டவர் எதுவும் செய்ய மாட்டார். சந்ததிக்கென்று ஒரு நாளை ஆண்டவர் வைத்திருப்பார். அந்த நாள் நாம் அழுந்து புலம்புவோம் ஆண்டவருடைய சமூகத்தில். கண்டும் காணாதமாய் ஆண்டவர் போவார். அல்லேலூயா. ஆண்டவர் நம்மிடத்துல சொல்லுகிற காரியம் என்னவென்றால், நம் சந்ததி ஆசீர்வதிக்கப்பட வேண்டும். ஆண்டவர் விரும்புவது உங்கள் சந்ததிகள் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும். கர்த்தர் விரும்புகிற காரியம் அது. உங்கள் சந்ததிகள் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்றால் 18வது வசனத்தில் சொல்லப்படுகிறது போல, என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்தபடியினால் உன் சந்ததிக்குள் பூமியில் உள்ள சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படும் என்று பாருங்க. ஆண்டவர் என்ன பண்ணுகிறாரு? ஆணை இடுகிறாரு. பாருங்க, அந்த ஆணை யாராவது மாற்ற முடியுங்களா? அவராலே மாற்ற முடியாதது. ஆணை இடுகிறேன் என்றதுக்கு அர்த்தம் தெரியுங்களா? ஒன்ஸ் நான் போட்டுட்டேன்னா ஆண்டவரே தீர்மானிச்சாலும் அதை மாற்ற முடியாது. நீ கீழ்ப்படியாமல் போய் இப்போ நீ கீழ்ப்படிந்துட்டு ஒரு 10 வருஷம் கழிச்சு கீழ்ப்படியாமல் போனாலும் ஆண்டவரால் மாற்ற முடியாது. நம்ம இன்று பார்க்கிறோம், பார்த்துறீங்களா? ஜெனரேஷன் கர்த்தர் ஆசீர்வதிக்கிறது. ஒரு உதாரணத்திற்கு பாருங்க. ஒரு ஊழியக்காரர் எடுங்க, ஒரு மூத்த ஊழியக்காரர், யாராவது உங்களுக்கு தெரிந்தவர்களை எடுத்துக்கொள்ளுங்க. அவர் உண்மையாக ஆண்டவருக்கு கீழ்ப்படிந்திருப்பார். உண்மையாய் அவர்கள் அந்த சந்ததி 4 சந்ததி 5 சந்ததி வரலாம் ஆண்டவர் அப்படியே. ஆனால் அந்த மூத்த ஊழியக்காரர், அந்த தகப்பனார் செய்த அந்த உண்மையும் உத்தமமான அந்த ஊழியத்தை பிள்ளைகள் செய்ய மாட்டாங்க. அப்படி செய்ய மாட்டாங்க. ஆனாலும் அவர்கள் என்னவா இருப்பார்கள்? அந்த ஆசீர்வாதம் எங்க தெரியல வருது? தகப்பன் கீழ்ப்படிந்தபடியினால், தகப்பன் தேவனுடைய வார்த்தைக்கு பயந்தபடியினால் சந்ததி எப்படி போதது? ஒன்றும் செய்யாம ஆசீர்வாதத்தை சுதந்திரித்து கொண்டு போகிறது. இதுதான் ஆண்டவர் நமக்கு வைத்திருக்கிறது. நம் சந்ததிக்குள் பூமியில் உள்ள சகல ஜாதிகளுக்குள் நாம் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்றால் நாம் செய்ய வேண்டிய காரியம் என்னவென்றால், கர்த்தருக்கு கீழ்ப்படிந்து பயப்படுங்கள். அல்லேலூயா. அப்பொழுது உங்கள் சந்ததிகள் ஆசீர்வதிக்கப்படும். இப்போ இவ்வளவு நாள் என்ன செய்தோமோ தெரியாது. இவ்வளவு நாள் என்ன காரியங்களை நீங்கள் கீழ்ப்படியாமல் ஒன்றை நீங்கள் நன்கு மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். இது இங்க மாத்திரமல்ல, நீங்கள் எந்த ஆலயத்துக்கு நான் போங்க, எங்கன்னா இருங்க, ஒன்று நன்கு புரிந்து கொள்ள வேண்டும். அந்த பலிபீடத்திலிருந்து ஒரு வார்த்தை வருகிறது என்றால் உறுதியாய் பிடித்துக் கொள்ளுங்கள். அதை கீழ்ப்படிய பிரயாசப்படுங்கள். நாம் ஆசீர்வாதம் என்பது நாம் ஏதோ சொத்து சேர்ப்பது அது அல்ல. ஆசீர்வாதம் அது எல்லாம் அழிந்து போகக்கூடியது. நாம் என்ன சேர்த்தாலும், நமக்கு ஒரு நல்ல உதாரணம் கோவிட். எத்தனை பேர் பிள்ளைகளுடைய பாடியை பார்க்க முடியல, பிள்ளைகள் எத்தனை பெற்றோர்களுடைய மூஞ்சை பார்க்க முடியலங்க. கருப்பு துணியில மூடிய போய் எங்க போட்டாங்கன்னு யாருக்குமே தெரியாது. அப்படியேப்பட்ட நாட்கள் எல்லாம் நாம் கடந்து வந்தும் நாம் என்ன செய்வது கிடையாது. ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் இருக்கிறோம். ஆண்டவர் இந்த நாளிலே ஆபிரகாமின் மூலமாய் நமக்கு சொல்லுகிற காரியம் என்னவென்றால், ஆபிரகாம் தேவன் சொன்ன மாத்திரத்திலே உடனே அவன் கீழ்ப்படிந்தான். ஆபிரகாமுக்கு சாக்கு சொல்லணும், பல காரணங்கள் சொல்லி இருக்கக்கூடும். சொல்லலாம், ஆண்டவரே
என் மனைவி வேணான்னு சொல்லிட்டாங்க, வேலைக்காரன் தடை பண்ணினான். ஈசாக்கும் பல காரணங்களை ஆபிரகாம் சொல்லி இருக்கலாம். ஆனால் ஆபிரகாம் ஒரு வார்த்தையும் சொல்லவில்லை, அப்படியே கீழ்ப்படிந்தான். இது நமக்கு ஆபிரகாமின் மூலமே ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுக்கிற காரியம். அல்லேலூயா. யார் ஒருவர் கர்த்தருடைய வார்த்தைக்கு பயந்து கீழ்ப்படுகிறீர்களோ உங்கள் சந்ததிகள் எழுதி வைத்துக் கொள்ளுங்கள், உங்கள் சந்ததிகள் ஆசீர்வதிக்கப்படும். நீங்கள் இன்னும் உங்கள் சந்ததிக்கோசரம் பிரயாசப்பட தேவையில்லை, அது கர்த்தர் பார்த்து கொள்வார், அது அவருடைய வேலை. இல்லை நான் பார்த்து கொள்வோம் அப்படின்னா ஆண்டவர் விட்டுருவார். கர்த்தரால் வருகிற ஆசீர்வாதம் வேற, நாம் பிரயாசப்பட்டு சேர்க்கிற ஆசீர்வாதம் வேற. ஆண்டவர் கொடுக்கிற ஆசீர்வாதம் வித்தியாசமானது. அந்த ஆசீர்வாதத்திற்கு அவரிடத்தில் விட்டு கொடுங்கள். நாம் செய்ய வேண்டிய வேலை ஒன்றே ஒன்று மாத்திரமே, ஆண்டவருக்கு பயந்து கீழ்ப்படியுங்கள். அல்லேலூயா. அப்படி செய்யும் பொழுது உங்களுக்கு பாதுகாப்பு உண்டு, உங்களுக்கு சுகம் உண்டு, உங்களுக்கு ஆரோக்கியம் உண்டு. நீதியின் சூரியன் உங்கள் மேல் உதைக்கும், அவருடைய செட்டைக்குள்ளாய் நீங்கள் பாதுகாக்கப்படுவீர்கள். நீங்க மாத்திரமல்ல, மல்கியாவில் சொன்னது நமக்கு, மல்கியாவில் சொன்னது யார் கீழ்ப்படுகிறார்கள் அவர்களுக்கு. கீழ்ப்படிந்தீங்கன்னா அடுத்தது உங்க சந்ததிக்கு, கீழ்ப்படிந்தீங்கன்னா அடுத்தது யாருக்கு? சந்ததிக்கு ஆசீர்வாதத்தை கொடுக்கிறார். நம்மை மாத்திரம் பாதுகாத்து ஆசீர்வதிக்கிறவர் அல்ல, சந்ததியும் சேர்த்து ஆசீர்வதிக்கிறவர் தான் நம்முடைய ஆண்டவராகிய கர்த்தர். அல்லேலூயா. இந்த வார்த்தையின்படி கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.